புடலங்காய் இருக்கா? அப்போ வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புடலங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த புடலங்காயை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வாணலியில் போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுவட்ட உடனேவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளும் இது கூட சேர்த்து வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்து வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறின உடனேவே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வாணலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய அந்த புடலங்காய் எடுத்து இதில் வாணலியில் சேர்த்துக்கோங்க. அது வணக்கிட்டு நம்ம பவுட்ரு வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து அப்படியே வணக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம புடலங்காயில் வந்து உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. செம டேஸ்ட்டான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசம்